கர்ப்பப்பை காப்பாற்றப்படும். யூட்ரஸ் என்னும் ஒரு கிரகத்தை எடுக்க வேண்டியது வராது. வாசிலே ஐயா எங்க கார்த்திகன் ஐயா சொல்லுவாரு, நாமருக்கு பூ கருது மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கா, எடுத்து தட்டி நல்லா இது பண்ணி, ஆமா ஆமா அதான்டா உங்களை பெரிய மந்திரான வித்தியா படிக்க சொல்ல, என்கிட்ட படி உலகத்துல தெரிஞ்சு போங்கப்பா, பயப்படாதீங்க. அது சொல்லுவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் பெரும் மருந்து. ஒருத்தன் வந்து அன்னைக்கு சாமி என் பிள்ளை 17 வயசாச்சு இதுவாகல, டாக்டர் தான் பார்த்தேன் கிடக்கல, அதை எடுத்து எங்கள் மன்னர் மன்னர்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டேன், டிரைவர்கிட்ட சொல்லி. 3ஆவது நாள் பூப்பா இருந்துட்டான். 30 நாளைக்கு கோயிலுக்கு போடாதா, முதல்ல கோயிலுக்கு போகணும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா சொன்னாங்க, முந்தா நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், விபரீத வாஸ்துன்னு ஒன்று பற்றி பேசுவேன். விபரீத வாஸ்து நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாஸ்து பார்த்துருக்கீங்க, விபரீத வாஸ்து பார்த்துருக்கியப்பா? இல்லை. இந்த விபரீத வாஸ்து எதில் வரும், எப்படி வரும் ஐயா கேட்டாங்க. இப்போ எல்லா சொந்த பந்தங்களும் இருக்கும், எல்லாம் இருக்கும். கட்டடம் கட்டும்போது அதில் ஒரு டிஃபரெண்டான கட்டடம் ஏன் வருது? நாம் செய்த மொத்த உருவம், பாவ புண்ணியத்தின் மொத்த உருவமே ராகு. அவளே காலத்தின் சுருவி. அவளே அம்மை சந்தோஷப்பட்டால் உலகம் சுவிச்சம், அம்மை கோபப்பட்டால் உலகம் சர்வ நாசம். இதுவே விதி. 5இல் ராகு 11இல் கேது, 5இல் கேது 11இல் ராகு. குழந்தை பிறப்பு எல்லாம் தடைப்படும். ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கு ராகு பகவான் சரராசியில் ராகு பகவான் இருந்தானால் அவன் விபரீதமான வாஸ்து உள்ள கட்டடம்